நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இப்போ இருக்காரு, வக்ரம் ஆக போறாரு. 138 நாட்கள் உங்களுக்கு சனி வக்ர பலன்களை கொடுக்க போறாருங்க. 10ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் இந்த இடங்களை பார்க்குறாரு. சனியோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படிலாம் பாசிட்டிவாக செயல்படுது, எப்படிலாம் நெகட்டிவாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம 2 விதமாக இப்போ பார்க்க போகிறோங்க. முதல்ல என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் அப்படின்னாங்க, தொழில் உத்தியோகத்தில் உங்களோட திறமை இவ்வளோ நாள் வெளிப்படாமல் இருக்கிற திறமை இப்போ வெளிப்பட போகுதுங்க. உங்களோட மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மரியாதை, உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், அங்கீகாரம் எல்லாம் கொடுக்க போகிறாருங்க. தொழிலையும் ஒரு முன்னேற்றம் இல்லாத இருந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அதே நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத இருந்த ஒரு செயல் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த செயல் இதெல்லாம் நமக்கு நடக்க போகுதாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சனி வக்ர காலத்தில் உங்களுக்கு அந்த செயல் பாசிட்டிவாக முடியுங்க. மேலதிகாரிகளோட நம்பிக்கையை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டி வரும். அந்த உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீருங்க. சமுதாயத்தில் பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, ஒரு அங்கீகாரங்கள் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலங்களில் கிடைக்க போகுது. நிறைய பேர் பாருங்க, இந்த 138 நாட்களில் புதிய திறன்களை கற்றுக்குவாங்க, புதிய ஸ்கில் கற்றுக்குவாங்க, ஒரு புதிய லாங்குவேஜை கற்றுக்குவாங்க. அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காக, டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக, இல்லை ஜாபில் ப்ரமோஷன் வாங்கணுங்கிறதுக்காக அந்த தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த புதிய புதிய விஷயங்களை இப்போ கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள். எதெல்லாம் நெகட்டிவாக நடக்க போகுது, அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. வேலை அதிகமாகும்னு சொல்லியாச்சு. ஏன்னா உங்களுக்கு உங்களோட ஓனர் உங்கள் மேலே அதிக பொறுப்புகள் வைக்க போகிறாரு, உங்கள் மேனேஜர் உங்கள் மேலே அதிக நம்பிக்கையை வைக்க போகிறாரு. அப்படிங்கும்போது ஒர்க் பேர்டன் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு அதிகமாகும். இதனால் சில மன சோர்வுகள் உங்களுக்கு வரலாம். அப்போ அந்த வேலைகளை எப்படி திட்டமிட்டு செய்யணும், எப்படி வேலைகளை பிரித்து கொடுத்து நம்ம வேலை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக மைண்ட் செட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ரொம்பவே சாதகமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி அவசர மாற்றங்கள், அவசர முடிவுகள், இந்த வேலை இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க சாமி, என்னால் இந்த வேலையை செய்யவே முடியல, பேசாமல் வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. வேணாங்க, உங்களுக்கான அங்கீகாரம், ஒரு பண உயர்வு,
பதவி உயர்வு எல்லாம் இங்கேயே கிடைக்கும். அதனால் அடுத்த வேலைக்கு மாறலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய முடிவு எதுவும் எடுக்க வேணாம். உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. அடுத்து குடும்பத்துக்கும் வேலைக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் வேணும். ஏன்னா ஒர்க் பளு அதிகமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ குடும்பத்துக்குன்னு ஒதுக்க வேண்டிய டைமை நீங்கள் கட்டாயம் ஒதுக்கி ஆகணுங்க. இல்லைன்னா நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வரும். அதுவே மன பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. தேவையற்ற செலவுகள் வருங்க, அதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா சனியோட வக்ர பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தேவையற்ற ஒரு செலவு, விரைய செலவு, ஒரு மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு செலவு, ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸாக ஆணுச்சுன்னா உடனே போய் பார்த்துருங்க. அதை வளர விட்டு பெரிய தொந்தரவில் போய் முடிச்சுக்காமல் இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு வரும். குறிப்பாக அந்த பயணங்களுக்கு ஒரு தகுந்த முன்னேற்பாட்டோடு போகிறது ரொம்பவே சிறப்புங்க. ஓகே, அடுத்து 4ஆம் இடத்தை சனி வக்ரமாக பார்க்குறாரு. அப்போ உங்களோட சுயஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கிறது, ஒரு சொத்து வாங்கிறது, நீண்ட நாளாக ஒரு வீடு பாதியோடையே நிற்குது, என்னால் கட்டியே முடிக்க முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம், அந்த வீட்டை இப்போ நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கும் ரொம்ப சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நீண்ட நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இல்லை அம்மாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப வருஷமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற சமயத்தில் சாதகமாக முடியுங்க. சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி பார்வை அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல சுகங்களை கொடுத்தே தீருவார். அடுத்து 7ஆம் இடம், அது லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துல குருவோட சனியோட வக்ர பார்வை இருக்குது. அப்போ சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைஃப் பார்ட்னர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து சொல்லுங்கள், செய்யுங்க. கொஞ்சம் உங்களை எந்த ஒரு விஷயம்னாலும் மனம் விட்டு பேசிடுங்க. பேசாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது ஒரு பிரச்சனையாக்கி அது ஒரு சண்டையாக வெடித்து நிறைய பாருங்க இந்த சமயத்தில் தேவையில்லாமல் வெறும் சின்ன சண்டையை பெருசாக்கி டிவோர்ஸ் அப்படின்னு நிற்பாங்க. அதனால் ரொம்ப கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டடாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்காக வந்திருக்க லைஃப் பார்ட்னர், உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை தியாகம் பண்ண லைஃப் பார்ட்னர், அவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தப்பில்லை அப்படிங்கிறதுல மனசில் உணர்ந்துக்கிட்டு இந்த 138 நாட்கள் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, திருமணம் ஆகலைங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடிலாம் ஒரு பொண்ணையோ இல்லை மாப்பிள்ளையோ பேசியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு ரீசனால் அப்படியே தள்ளி போயிருக்கும். இப்போ அந்த வரன் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலம் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு காலமாகவும் இருக்குங்க. ஓகே, ஆனால் இப்போ பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதிய பொறுப்புகள், புதிய அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலைபளு கட்டாயம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒர்க் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, ஒர்க்கையும் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டையும் கொடுங்க. இல்லைன்னா ரெஸ்ட்லெஸ்னால சில டென்ஷனு, ஒரு தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடலுக்கும் மனசுக்கும் கட்டாயம் பெண்கள் ஓய்வு கொடுக்கறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்குங்க மூட்டு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த சனி வக்ர காலங்களை நம்ம சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது, பெருமாளுக்கு துளசி மாலை சாட்சி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பறவைகளுக்கு உணவு தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. குறிப்பாக புறாவுக்கு, காகத்துக்கு உணவு வைக்கிறது உங்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தை ஒரு சிறப்பான காலமாக மாற்றி கொடுக்கும்.